Superheroes are those who protect us, those who ensure our safety. GN Cleaning Services offers complete disinfecting, sanitizing and cleaning services to make your homes, offices, commercial buildings, large kitchens, hospitals and hotels clean and secure. Call GN Cleaning Services at 8776-1676 or 9234-2576. Singapore's trusted cleaning superheroes at your doorstep. இது சாதாரண கடலை மாவுல செஞ்ச பஜ்ஜி, இது பட்டு கடலை மாவுல செஞ்ச பஜ்ஜி. என்ன ஒண்ணுமே இல்லைன்னு பாக்குறீங்களா? பின்ன பாரம்பரிய சுவை கொண்ட பட்டு கடலை மாவுல செஞ்சா பட்டு பட்டுன்னு எல்லா பஜ்ஜியும் பறந்துரும் இல்ல. பட்டு கடலை மாவு, இது சாதாரண கடலை மாவுல செஞ்ச லட்டு, இது பட்டு கடலை மாவுல செஞ்ச லட்டு. உப்பு காரம் சரியா இருக்கான்னு பாத்தியாமா? நான் பட்டு சில்லி பவுடர் யூஸ் பண்றேன் அத்தை. ஓ அப்ப சரி. பட்டு யூஸ் பண்ணா no more questions. பட்டு சில்லி பவுடர் அல்ட்ரா ஃபைன் கிரைண்டிங் செய்யப்பட்டதால் நிறம், மனம், சுவையில் ஒரு தனி வித்தியாசம். பட்டு no more questions. ஹாய் வித்யூத். வணக்கம் ரமேஷ் சார். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரமேஷ் சார். கொஞ்சம் வருத்தமா இருக்கு, ஆனா நம்பிக்கையும் இருக்கு. நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, அதே டயலாக் தான், வேற என்ன இது நம்ம ஆக்சுவலா சிஎஸ்கேவோட பேட்டர்னே அந்த மாதிரி தானே ஜென்ரலா இருந்திருக்கு இல்லையா? ஸ்டார்டிங் இட்ஸ் ஸ்லோ ஸ்டார்ட் அண்ட் இட்ஸ் மிக்ஸ்டு. ஸோ ஐ திங்க் திருப்பி வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நம்ம இந்த அடுத்த மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் போகிறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே மேட்ச் பார்த்துருவோம். ஏன்னா அது ஆல்மோஸ்ட் சேஸ் படி ஜெயிக்க வேண்டிய மேட்ச் மாதிரி தான் எனக்கு தோணித்து. பட் ப்ராபப்ளி நடுவில் அந்த பாவம் ஜடேஜாவும் நல்லா விளையாடிட்டு இருந்தார். பட் நம்ம தலை நடுவில் டயர்ட் ஆகி ஆப்வியஸ்லி அவர் அந்த ஹீட்டு, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அண்ட் விக்கெட் கீப்பிங் ஒரு 20 ஓவர்ஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு உடனே பேட்டிங் ஆடுறதுனா கஷ்டம்தான். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிக்னிஃபிகண்ட்டாக ஏதாவது என்ன காரணம் அந்த சிஎஸ்கே அதை சேஸ் பண்ணிருக்க வேண்டிய டோட்டல் தான் நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா நான் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நல்லாவே டாஸ் தோத்துறாங்க. ஸோ தே டிட்ன்ட் ஹேவ் தி ஹெடேக். ஆனா நான் ஸ்டில் ரிப்பீட் பண்றேன், இந்த டோர்னமெண்ட்டை செட் பண்ணா பெட்டர். அதுவும் சன்ரைசர்ஸ் ஓகே, அவங்க ஸ்ட்ராட்டஜி அதான். ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங் போலிங் இருக்கு. ஸோ 150 160 அடிச்சா கூட அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, சரி இந்த டார்கெட் நம்ம டிஃபெண்ட் பண்ணலான்னு. சிஎஸ்கே நான் சொன்ன மாதிரி அதே ப்ராப்ளம் தான் ரமேஷ். நம்ம அதை பத்தி பேசணும். பவர் பிளேல அகைன் நான் நிறைய விக்கெட் லூஸ் பண்ணிட்டோம். 2-3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டோம். அந்த ரன் கூட 35 ரன்ஸா வந்தது. அது மாதிரி இருக்குச்சு. எஸ்பெஷலி சன்ரைசர்ஸ் மாதிரி டீம் போலிங் அந்த மாதிரி லைன் அப் இருக்குச்சு. ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா டு கம் பேக் இன்டு தி கேம். உங்க டாப் 3 நீங்க 30 ரன் 35 ரன்ஸ் 6 ஓவர்ல நீங்க லூஸ் பண்ணிட்டா கமிங் பேக் இன்டு தி கேம் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா தோனி ஜடேஜா நல்லா ஆட்டு கொண்டு வந்தாங்க. ரொம்ப ஆனஸ்டா சொன்னா இட் வென்ட் வெரி க்ளோஸ் பிகாஸ் புவனேஸ்வர் குமார் couldn't bowl that last over. இல்லனா I think we would have lost by a slightly higher margin actually. Okay, so again திரும்பி பவர் பிளே பேட்டிங் அண்ட் நீங்க பார்த்து நம்ம சொன்ன மாதிரி டெத் bowling பார்த்தோம். டெத் ball அப்பதான் நிறைய ரன் பண்ணிருந்தோம். அப்துல் சமாத் அந்த கருக்கு நல்லா ஆடினாங்க, நோ டவுட் அபவுட். பட் நீங்க பாத்தீங்க ஃபீல்டிங் வாஸ் லிட்டில் ஸ்லாப்பி அண்ட் ஆக்சுவலி நல்லா பண்ணோம். வார்னர் வில்லியம்சன்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு, மனிஷ் பாண்டே சீக்கிரம் எடுத்துட்டு, வார்னர் கூட அவ்வளவு அடிக்க முடியல ஒரு ஸ்டேஜ்ல. நல்ல 15 ஓவர்ஸ்க்கு நல்லா போயிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் 5 ஓவர்ஸ் லெட்ஸ் ஸ்லிப் ஆஃப் தி அட்வான்டேஜ். அதே மாதிரி பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ். பட் ஆன் தி பாசிட்டிவ் சைடு நான் சொன்ன மாதிரி we spoke about it. I'm very happy to see Jadeja come slightly up the order. ஏன்னா அவர் அந்த மாதிரி பிளேயர், he needs some time rotate the strike and end he can really hurt the bowling. So கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் இருந்து தோனி கூட மேபி ஒரு ஸ்டெப் ahead வந்தாரு, which is good to see. But unless in the death bowling and நம்ம top order once they start clicking, I think we will start winning games. பட் ப்ராபப்ளி ஐ திங்க் அந்த சாம் கரன் ஓவர்லேருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். அண்ட் ஐ டோன்ட் நோ எவ்வளோ நிறைய ப்ராமிசிங் பிளேயர் எல்லாம் நிறைய வந்தாலும் பட் நிறைய லூஸ் டெலிவரிஸ், இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி, கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும்னு எனக்கு தோணித்து. உங்கள் கருத்து என்ன அதை பற்றி? இல்ல டெஃபினட்டா. see அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம spoke about Hazelwood bowling 2 overs in the death. Okay, அது கூட இல்ல இந்த கேம். ஆனா Bravo came in to represent. Sam Curran இது வரைக்கும் is been doing the job. He had a off day நேத்திக்கு. Okay, and Sam Curran ஆக்சுவலா பார்த்தா அவர் டெத் bowlerனு சொல்ல முடியாது. he is much better at bowling a new ball and maybe a couple of overs rolling his arm cutters போட்டு மிடில் ஓவர்ஸ்ல போடலாம். டெத்
டெத்ல எவ்வளவு யூஸ் ஆகும்னு தெரியும். ஸோ அது வந்து we need specialists. 2 ஓவர் தீபக் சார், 2 ஓவர் பிராவோ வந்து யூஸ் பண்ணி தான் ஆனோம் அந்த ஸ்டேஜ்ல. ஸோ சாம் கரன் பொறுத்த வரைக்கும் that hurt us and definitely நம்ம ஸ்டாண்டர்டுக்கு we were slightly sloppy on the field. அந்த கேஷ் பேக் வந்து சில 2 couple of overthrows போச்சு இங்க definitely not to our இது ஓகே நம்ம ஸ்டாண்டர்ட் செட் பண்றோம் அது இல்ல. டெஃபினட்டா எஸ் we know we are not the youngest team. So இது இருக்கும் பட் ஸ்டில் அது அந்த ஸ்டாண்டர்ட் கூட கொஞ்சம் கம்மியாச்சு அந்த மேட்ச். ஸோ லாஸ்ட் 5 overs again was they got 160 because of that only. ஓகே அந்த கர்க் நல்லா ஷாட்ஸ் ஆடினா பட் பிகாஸ் அந்த 2 கேட்ச் வந்து 2 I think 4 போச்சு. that took the pressure off the batsman. அதுக்கப்புறம் அந்த overthrow 2 போச்சு and the lengths also we bowled but still 160 தான் அடிச்சாங்க. ஏன்னா வார்னர் அவங்க மெயின் டாப் 3 பேட்ஸ்மேன் பிக் ப்ளோ ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் அடிக்கிறது. அப்புறம் பாண்டே அவ்வளவு அடிக்கவில்லை ஆக்சுவலா. ஸோ வில்லியம்சன் க்ரூஷியல் ரன் அவுட் அந்த டைம்ல வில்லியம்சன் ரன் அவுட் வந்து ரொம்ப க்ரூஷியல். அப்புறம் நினைச்சேன் இந்த கேம் சிஎஸ்கே தான் 140 தான் அடிப்பாங்க, அது வந்து நம்ம ஈஸியா அடிச்சிடுவோம் நினைச்சேன். பட் அகைன் குட் டு see the youngsters come out and and that's been the trend of the tournament. நிறைய எல்லா மேட்சும் பார்த்தா நேத்திக்கு ஒரு லாம்ப்ரான் ஒரு பையன் வந்த ராஜஸ்தான்ல இருந்து. நீங்க தேவ்தத் பட்டிக்கல் பத்தி பேசுங்க, நீங்க வருண் சக்கரவர்த்தி, all these guys are doing fantastic well, which augurs very well for the future of Indian cricket. அப்சல்யூட்லி நல்ல விஷயம் பார்த்தா நிறைய யங் டேலண்ட்ஸ் ஆர் கம்மிங் த்ரூ, நல்லா விளையாடுறாங்க. ஸோ இன்னித்த மேட்ச் சிஎஸ்கே அண்ட் பஞ்சாப் 2 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ டேபிளில் கடைசியில் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் 2 ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லலாம். வெரி யூனிக். இந்த மாதிரி சிஎஸ்கே வந்து நம்ம அவ்வளோ பாட்டம் ஆஃப் த டேபிளில் பார்த்து பழக்கமே இல்லை. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ இன்னைக்கு இவ்வளோ மேட்சஸ் ஆன் த ட்ராட் இப்படி நம்ம பேக் டு பேக் தோத்த அப்புறம் இன்னைக்கு அதுவும் பஞ்சாபும் அதே மைண்ட் செட்டில் வராங்க. ஏன்னா அவங்க டீமில் பார்த்தா டாப் ரன் ஸ்கோரர்ஸ் பார்த்தா 2 பேரும் பஞ்சாப், ராகுல் அண்ட் மயங்க். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டீம் ஜெயிக்கல. ஸோ அவங்களும் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் வராங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம சிஎஸ்கே போகிறதுக்கு முன்னாடி பஞ்சாப் பற்றி பேசிடுவோம். இது வரைக்கும் கிறிஸ் கெயில் ஆடவே இல்லை. அவங்க கிறிஸ் கெயில் ஆடாமையே ஐ திங்க் அவங்க பேட்டிங் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. பட் ஆனால் சமோ போலிங் ப்ராபப்ளி கொஞ்சம் வீக்காக இருக்கோ. வாட் இஸ் யுவர் வியூ? இன்னைக்கு என்ன மாதிரி காம்பினேஷனில் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு டெஃபினட்டாக முருகன் அஸ்வின் இன் பிளேஸ் ஆஃப் கௌதம் நினைக்கிறேன். ஓகே அது வந்து டெஃபினட்டா ஐ திங்க் தட் சேஞ்ச் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஏன்னா எனக்கு லாஸ்ட் கேமே ஏன் அஸ்வின் ஆடலான்னு தெரியல. ஏன்னா அஸ்வின் நல்லா போட்டிருக்காரு ஆக்சுவலா. அஸ்வின் இஸ் பீன் இன் குட் ரிதம். நான் பார்த்து இவ்வளவு வருஷத்துல இந்த வருஷம் தான் பெஸ்டா போட்டிருக்கேன். ஐ திங்க் ஒர்க் வித் அனில் கும்ப்ளே ஹஸ் ரியலி ஹெல்ப்ட் ஹிம் a lot. இஸ் bowling well. பட் லாஸ்ட் கேம் எனக்கு அது புரியல ஆக்சுவலா ஏன் பண்ணாங்கன்னு. பட் எனிவே I don't think அவங்க drastic changes. எனக்கு தெரிஞ்சு they are very similar side to Sunrisers batting பொறுத்த வரைக்கும். They depend heavily on the top 3. நீங்க talking about KL Rahul, Mayank Agarwal and Karun Nair form இல்ல. That's a weak link we have to really go after. Sarfraz கூட அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. So நம்ம வந்து we have to come hard at the opening batsman. See that they don't get too much in the power play, get a couple of wickets and அப்ப அந்த மிடில் ஆர்டர் நிறைய பிரச்சனை. ஏன்னா மேக்ஸ்வெல் கூட அந்த அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. இப்போ பார்த்தா மேக்ஸ்வெல் இஸ் அன்பிலீவபிள் பிளேயர் பட் ஹி இஸ் நாட் இன் தட் கைண்ட் ஆஃப் ஃபார்ம். ஸோ அவங்க மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இட்ஸ் நாட் செட் ஃபார் தெம். ஸோ எஸ் அகர்வால் ராகுலுக்கு ஜாஸ்தி ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் நம்ம மிடில் ஆர்டர் செட் ஆல நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. தட்ஸ் வேர் வி ஹேவ் டு கம் அண்ட் கம் a little hard at them. It is not going to be easy. ஏன்னா ஒரு நாள் கேப் தான் கச்சிருக்கு ஆக்சுவலா bowlersக்கு. So it's not going to be easy for them. We have to see the weather factor, heat factor irukku. Night match aadna ko luckily we are playing night game, not the 3:30 game. Night game aadnala konja extra time kadikum, but that is going to be a challenge for us. But now amanga top 3 la we have to come hard. Top 2 especially. Our rendu openers edtha I think we'll have a fantastic chance. But our first 6 overs, if you allow them to play a battle the 8th, 9th over, அப்போ அவங்க மிடில் ஆர்டர் கான்ஃபிடன்ஸ் வந்தோம். சரி இவங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு கெட் த்ரூ த இது. அண்ட் நான் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இப்போ I know it's still only 4 games in the tournament. Okay, there's nothing to panic about. The Fleming could have beautifully placed an press conference. The panic, but they know definitely the top 3 has to come good. And எனக்கு தெரிஞ்சு there's no harm in trying to set a target. I think Fleming on press conference சொல்லிக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன ஆகும்னா இந்த நெக்ஸ்ட் 3 games நம்ம சரியா பண்ணலாம், then we are literally out of the tournament actually. So இந்த 3 games ரொம்ப crucial நம்மளுக்கு. and இந்த மாதிரி டைம்ல சான்ஸ் எடுக்கணும், கொஞ்சம் proactive இருக்கணும். We have to think about the conditions than our past record. Our past record we are good chasers போயிட்டே இருந்தா
I don't know if it's going to work, but we have to be a little proactive and ஒரு மேட்ச் ஆடி பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் ஆடி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். You never know. That gives more time to watch and maybe on the setting la you'll be able to build innings whatever it is. So there's no harm in trying it all. கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா ரெண்டு விஷயம், முருகன் அஸ்வின் போன மேட்ச் ஆடாது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஏன்னா ஒருத்தர் ஒழுங்காக ஃபார்மில் இருந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது யூஆர் டேக்கிங் த ரிதம் அவுட் ஆஃப் ஃப்ரம் இல்லையா சார், திடீர்னு இன்னொரு பிளேயரை கொண்டு வந்து ப்ளே பண்ணுறது. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போது கன்சிடரிங் ரெண்டு டீமும் ஒரே சூழ்நிலையில் இருக்கிறத பார்த்தா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி தென் கோயிங் ஆஃப்டர் பஞ்சாப் அண்ட் bowling them அவுட், இது வரைக்கும் நம்ம அது ப்ராபப்ளி இன்னும் பெட்டராக இருக்கலாம், ப்ரெஷர் இருக்காது. ஸோ யூ கேன் ஸ்கோர் ஃப்ரீலி அண்ட் தென் ட்ரை அண்ட் டிஃபெண்ட் அ ஸ்கோர். ஸோ அந்த மாதிரி இருந்தால் இந்த கண்டிஷன்ஸில் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆப்வியஸ்லி நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க ஃபீல்டில், அவங்க டெஃபினட்டாக they will டேக் கேர் ஆஃப் இட். உங்கள் கருத்து என்ன? இது சேசிங் வில் பி குட் ஃபார் சிஎஸ்கே, இந்த டிஃபெண்டிங் வில் பி குட் ஃபார் சிஎஸ்கே இந்த வாட்டி? என்ன பொறுத்த வரைக்கும் I think Flemmingo is spoken about it in the press conference. Maybe they'll have to think about setting சொல்றாங்க. துபாயில பாத்துறீங்க, ஷார்ஜா definitely a chasing ground. ஏன்னா 230 கூட almost 200 கிட்ட வந்தாங்க KKR. அந்த டைம்ல அவர் அந்த பேட்ஸ்மேன் Tripathi out alla, Morgan out alla, that would have been game set and match for KKR. Kolkata KKR. So but Dubai la pata I think 90 I think நிறைய games வந்து teams are one setting targets only. ஏன்னா அங்க சேசிங் becomes a little difficult. ஏன்னா அப்படி டியூ ஃபேக்டர் இல்ல இது வரைக்கும் ரமேஷ் சார். ரெண்டாவது ஷார்ஜா கொஞ்சம் சின்ன ஸ்டேடியம். அந்த சுத்திர பால் ஸ்டேடியம் வெளில தோனி அன்னைக்கு 4 பால் வெளில அடிச்சாரு ஸ்டேடியம் வெளியில. மிஸ் டைம் பண்ணா ஸ்டேடியம் வெளில போகுது. 6 இல்ல ஸ்டேடியம் நல்லா அடிச்சாங்க, ரோடுக்கு எங்கயோ போகுது. So and it's a small ground also. It is a நான் கூட போய் அங்க ரோட்ல நின்னா எனக்கு ஏதாவது பால் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன், போய் பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். குக்குபரா பால் நிறைய கிடைக்கும், நம்ம அகாடமிக்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா. எனிவே பட் நீங்க துபாயில பார்த்தா டியூ ஃபேக்டர் அவ்வளவு இல்ல. நீங்க சொன்ன மாதிரி ராகுல் சார் நல்ல டிப் அண்ட் பவுன்ஸ் கட்ஸ். சோ maybe you can definitely think about it, you know. And see in the my timeல we have, like I said, it's not, we can't take an emotional decision, but நம்ம வந்து கொஞ்சம் we have to see ஒரு match it may work for you, it may be a trend is going to work for, but நீங்க ட்ரை பண்ணாம you're going to be in the same thing that yes, chasing is our strength. It has been a strength, no doubt about it. CSK வந்து 10 வருஷத்துல one of the most successful teams ever in the history of IPL. ஏன்னா they follow a particular, but sometimes you have to be a little proactive and we have to take decisions. So அந்த மாதிரி பண்ண I think this is the right game to do it. ஏன்னா going into the tournament also will give them an idea. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், இந்தியால 40 overs இருக்க விக்கெட் அதே மாதிரி தான் இருக்கும், ஓகே. ஆனா துபாயில சேஞ்சஸ் இருக்கு டெஃபினட்டா விக்கெட்ல. ஏன்னா we are talking about 3 centers, அதே 3 சென்டர் சுத்தி வந்து ஆடுறீங்க, கிரவுண்ட்ஸ்க்கு டைமே இல்ல. ஐபிஎல் இந்தியால 8-9 சென்டர்ஸ் பத்தி பேசணும். So செப்போக்ல ஒரு மேட்ச் இருந்தா next 4-5 days வேணா CSK will go outside and play, they'll come back, so they have a good 5 days to prepare the wicket. So அது மாதிரிலாம் பார்க்கச்சா definitely I think setting is a better option. இது வரைக்கும் நம்ம சிஎஸ்கேல இம்ரான் தாஹிர் யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் இஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் bowler அண்ட் விக்கெட் டேக்கிங் bowler. ஸோ அது ஆர் வி மிஸ்ஸிங்? அந்த மாதிரி சிஎஸ்கே மிஸ் பண்ணுறோமா சமன் ஒரு விக்கெட் எடுக்கிற bowler? ஏன்னா இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது ஆரம்ப காலத்தில் ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கேக்கு விக்கெட் டேக்கிங் bowlerன்னு பார்த்தா அஸ்வின் வாஸ் தேர், அந்த பிரேக் த்ரூ கொடுக்கறதுக்கு. ப்ராபப்ளி அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல பார்க்குற போது அவங்களுக்கு அந்த மாதிரி bowlers இல்லையோ? இம்ரான் தாஹிர் நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் பர்பிள் கேப் ஹோல்டர் வேற அவர் வந்து இஸ் டன். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி he has a knack of getting wickets. ரன்னுக்கு போனா கூட மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சாரி ரொம்ப டிஃபிகல்ட். மிடில் ஓவர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுக்கிறது. ஸ்லாக்ல அடிக்கலாம், பேட்ஸ்மேன் 6 அடிச்சா கூட ஒரு சான்ஸ் கொடுங்க. மிடில் ஓவர்ஸ்ல he has a knack of doing it. and அவர் வந்து இஸ் a T20 veteran, ரொம்ப வருஷமா ஆடி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு துபாய்ல பவுண்டரிஸ் ஆர் ஸ்லைட்லி பிகர் ஆல்சோ. he will definitely, ஆனா ரார் பதில ஆடுவாங்க. ஏன்னா பிராவோ லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டுருக்காரு. whether it will help giving Watson a break தெரியல எனக்கு, ஏன்னா because அது மாதிரி தான் இருக்கு. ஆனா Watson can, at this point we need an impact player. Watson எடுத்தா தோனி தவிர இம்பாக்ட் பிளேயர் இல்ல. ஸோ ராரை எடுக்க போறீங்க. மேபி we have to பிராவோ இப்பதான் வந்திருக்காரு. ஸோ சாம் கர்ன் ஆல்சோ இஸ் a good player. எனக்கு தெரிஞ்சு எனக்கு லாஸ்ட் மேட்ச் நான் வந்து இம்ரான் தாஹிர் ஆடிப்பேன். Okay, a very crucial game, like Imran Tahir would have made a big difference. But again, we are talking about track record. Yes, we are talking about the past. Yes, last year the highest purple, he was the highest wicket taker, and the experience he brings into the team is invaluable. And the energy he brings into the team is amazing.
I'll be very tempted to play with him. Also, keeping in mind that our spinners are not bowling at their best. இப்போ ஜடேஜா ஷால வந்து அவங்க டாப் ஆஃப் தி கேம் இருந்தா வச்சுக்கோங்க, இதை பத்தி யோசிக்கவே வேண்டாம். ஆனா அவங்க ரெண்டு பேரும் they will get there, but they're not at the top of the game as yet with the ball. அது மாதிரி இருக்க டெஃபினட்டா ஒரு கேம்பிள் எடுத்து தான் ஆகணும். அண்ட் இந்த டைம் தான் எடுத்தாகணும். நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் 3 கேம் ரொம்ப ரொம்ப குஷி. அதுக்கப்புறம் எடுத்து பிரயோஜனமே இல்லை ஆக்சுவலா. அதுக்கப்புறம் மேபி நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் இல்லை, சாய் கிஷோருக்கு சான்ஸ் எல்லாம், ஜெகதீஷனுக்கு சான்ஸ் எல்லாம். பட் இந்த மாதிரி டைம்ல இம்ரான் தாஹிர் மாதிரி போலருக்கு will be a great asset to the side. ஏன்னா நீங்க ஸ்பின்னர்ஸ் பார்த்தா வாஷிங்டன் சுந்தர், முருகன் அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி, மெஜாரிட்டி நிறைய ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லாவே போட்டிருக்காங்க. ஸோ வென் அந்த மாதிரி விக்கெட்ஸ் சப்போர்ட் பண்ணுற போது இம்ரான் தாஹிருக்கு ப்ராபப்ளி இன்னும், அண்ட் இம்ரான் தாஹிருக்கு இந்த விக்கெட்ஸ்லாம் புதுசு கிடையாது. ஹி இஸ் பிளேட் ஹியர் இந்த மாதிரி லீக்ஸ்லாம், T10, ஸோ அந்த மாதிரி லீக்ஸ்லாம் எஸ் பிளேட். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கேபிட்டலைஸ் பண்ணிருக்கலாமோன்னு நான் நினைச்சேன். ஸோ அதான் இல்ல, எஸ்பெஷலி கீப்பிங் இன் மைண்ட் இந்த டோர்னமெண்ட் அகைன் திரும்பி போய் 3 சென்டர் தான், டைம் இல்ல விக்கெட். சோ விக்கெட் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பீ த 200-220 விக்கெட்ஸ். நீங்க துபாயில பாருங்க 170 180 சேஸ் ஆகுது, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மாதிரி இருக்குச்சா இந்த டீம் சேசிங் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போறது. இம்ரான் தாஹிர் மாதிரி போலர் வந்தா he can get you 2 wickets and that can change the game. சோ அது மாதிரி கொஞ்சம் அதை பத்தி திங்க் பண்ணணும் டெஃபினட்டா. எனக்கு நான் வந்து இந்த லாஸ்ட் கேம் நான் இம்ரான் தாஹிர் ஆடிருப்பேன். பட் பார்க்கலாம், லெட்ஸ் see, they know better. ஓகே, இப்போ நம்ம பஞ்சாபுக்கு வருவோம். பஞ்சாப் ஆப்வியஸ்லி நிறைய ப்ரெஷர் ஆன் ராகுல் அண்ட் மயங்க். இதை நம்ம அதை பற்றி பேசணும். இப்போ கருண் நாயர் ப்ராபப்ளி இதெல்லாம் வந்து யாருக்கு வேணாலும் நடக்கலாம். பட் இஸ் இட் டைம் டு கிவ் அ பிரேக் டு கருண் நாயர் அண்ட் தென் பிரிங் சம்மன் எல்ஸ்? வேற யாரையா கொண்டு வரதுக்கு அது ரைட் டைம் ஆகுது பண்ணணும்னு நினைக்கிறேன். Karun is a quality player. He's got a 100 international cricket, the best team in the world. Is no joke at all. So he's a quality player. நிறைய ட்ரிபிள் ஹண்ட்ரட் தமிழ்நாடு ரனி ட்ராஃபில வச்சிருக்கு, நிறைய அடிச்சிருக்காரு. பட் ஆனா இந்த மாதிரி டைம்ல மேபி a couple of games break will do him good. You know, he can go sit back, get some perspective back into his set. Definitely help. And you're trying out somebody new who will be raring to go. Okay, so இப்போ கருண் நாயர் வந்தா இப்போ வந்து I think he's the only so called weak link in the batting. So அது மாதிரி இருக்கச்ச couple of games will do him a lot of good, and also gives you options. இப்போ இந்த பிளேயர் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி ஆடுறான் அது மாதிரி இருக்கச்ச it will be good for the team. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கிங்ஸ் வந்து tremendous pressure on Rahul and Mayank, and they will be feeling it 100%. they will be அவங்க நம்ம CSK ஓட அவங்களுக்கு இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம் அவங்களுக்கு. ஏன்னா the Kings வந்து lot of expectations there, and somebody like that. And mind you, that boy is very young, and the kind of maturity he shows unbelievable. So yeah, number debatable as last game when the Gautam last over thandaru. If it had worked, you could have said, wow, what a master stroke. But off spinner ke last over thandu evla, that too on a bowling to Pollard mari batsman ke. You don't know how much. I think Pandya and Pollard are like, if I'm not mistaken, I think only they were batting. And the Mari players ka where are adinda maybe either in the class. So again but again I understand Rahul has seen Gautam do it before the first class level. Karnataka nariya vaati vanda slog la potirukkaru. Last over nariya potirukkaru. Syed Mushtaq Ali trophy la sari. So he bowls Yorkers beautifully in the end actually. Ana Pollard and Pandya Mari players irukche, whether that is it's something we want to debate upon. But definitely among whether they are a good side, they need Maxwell to fire. among Maxwell fire alla romba kashtam, the tournament la romba kashtam ungalku. Ena Mayank Agarwal, Rahul, but there if you keep Karun Nair out for a couple of games, somebody may come in and show something that the team wants actually. So that will be a good option in Sonna Mari. I think that will be good for the player as well. Can bring him back after a couple of games. But எனக்கு தெரிஞ்சு அவங்க bowling கொஞ்சம் weak link. Ravi Krishna is good, Ashwin are good. Both Ashwin has played 3-4 years of IPL, so கொஞ்சம் experience இருக்கு. Ravi Krishna is very inexperienced. So அங்கதான் CSK நம்ம Kings பத்தி தான் பேசுறோம். But again I'm getting back to CSK. That's where CSK have to cash in. The CSK have to cash in on the inexperienced bowling. Okay, so கொஞ்சம் freedom ஓட ஆடுனா I think Watson has to be given the liberty. என்ன வேணா பண்ணிக்கோ. If you get sometimes that helps quick 30 runs, but then from there you can build up. So it will be good to see. I'm sure Raidu ஒரு game தான் இருக்கு. He'll be back to Faf. Unfortunately got I think run out last game again. So it didn't go away, but I'm sure these three people and Jadeja coming back to a form is a big thing. Dhoni striking the ball. So small things are auguring well for us, definitely.
yes, we are not playing well, and in the வருஷம் நான் சொன்ன மாதிரி it may not, be as easy as before. But in the game, and the Kings learn because they are also down and out. They have also, their pressure will be on them. நிறைய பேச்சு இருக்கு இப்போ. I don't know, இந்த பிரஸ்ல பார்த்தா கும்ப்ளே நிறைய கர்நாடகா பிளேயர் சப்போர்ட் பண்ணாங்க, இது மாதிரி எல்லாமே பாயிண்ட் இருக்கு. So that's also not going to, obviously they won't let all that affect them, but அவங்களுக்கும் நிறைய pressure இருக்கு actually. Although knowing somebody like Anil Kumble, legend of the game, will be the last person to ever think of something like that. Our mind gentleman பார்க்கவே முடியாது. Our mind, but how people are, but I'm saying that's not going to work on their mind, but definitely இந்த மாதிரி நிறைய இருக்கும் actually. So that's where CSK have to pounce upon and make it count. See, வியூஸ் சொல்றதுக்கு எல்லாருக்கும் ரைட் இருக்கு. அதே மாதிரி எடுத்துக்கணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த ரைட் இருக்கு. ஸோ தட் இஸ் ஃபைன். ஓகே, ஃபைனல் பெட். உங்களோட டாப் பிளேயர் சிஎஸ்கேல இன்னைக்கு யாரு ஃபயர் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஹூ இஸ் யுவர் பிளேயர் இன் சிஎஸ்கே டுடே? Batting or bowling, Anybody, someone who's going to be the game changer. Game changer, okay. Let's say, I think Jadeja will do very well. I think he's got his confidence back with the bat. I think Adnale will start bowling a little better, and fielding solo, and obviously what happened last game was, one in a very Jadeja catched it love. He's human, it will happen. He's the best fielder in the world, period. So Kavale Pranav, he will be back, and I think that 50 has done a lot of confidence for him. The way he's striking the ball, the way he's maneuvering the ball, which is very, very important in Dubai. The mix of both is very. Jadeja will be a very, very crucial player in this game. Okay, என்னோட bet வந்து I think it will be Rayudu's day today from CSK. Okay. And Punjab, who's your pick in Punjab? Who do you think will be the game changer? Punjab, the way they are playing now, I think it has to be the openers. Maybe KL Rahul will have to. I don't think nobody else. If present in the Pata, yes, Maxwell is an unbelievable player, but he's still not there as yet. And he will get there. I hope he doesn't get there this game. I hope this is not the game, but I think definitely KL Rahul will be, a key player for them. And I think if we get him out early, I'll add double pressure to Mayank Agarwal. So Rahul ஆட வச்சா நம்மளுக்கு கஷ்டம் actually. Rahul early at the power play I think we have a great chance. Okay, so let us see இன்னைக்கு தல என்ன பண்றாரு அப்படின்னு. It was bit he was completely exhausted இருப்பான் போன மேட்ச்ல. அண்ட் எல்லாம் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு இருந்தது. வழக்கமாக அடிக்கிற மாதிரி அடிச்சிடும். பட் கண்டிஷன்ஸ் வந்து இங்கே ஸ்டில் 35 டிகிரி ஹீட் இருக்குங்க. ஸோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டில் உட்காந்து எல்லாரும் பேசிடலாம், பட் அங்கே போய் நின்னா தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. தவிர ரமேஷ், I'm not talking about Dhoni, but Jadeja 50 அடிச்சிட்டு அவர் சோடு இது கூட கம்ஃபர்டபுளா பண்ண முடியல அவருக்கு. Okay, that shows Jadeja is one of the fittest cricketers. Okay, அவருக்கே அவ்வளவு எனர்ஜி சாப்பிங்க. அந்த நம்ம வந்து we are talking about a 39-year-old person. Okay, yes, age is just a number. ஆனா அவர் வந்து தொண்டை தான் அடிச்சது தவிர he was able to hit the ball. It's not that he didn't have any power or anything. So நம்ம வந்து we don't want to get too much into it. It is last game especially. நீங்க பார்த்தா ரீப்ளேல தெரியுது actually பேட்ஸ்மேன் அடிச்ச பாலோட ஸ்வெட் ஜாஸ்தியா போடுது பாலோட actually. It is so இல்ல இங்க நாங்க துபாயில இருக்கோம். ஏன்னா நான் I've been இங்க வந்தா ஈஸி. ஏன்னா நீங்க சாதாரணமா ஒரு வாக்கிங்கே போனா இந்த ஹீட்ல ஒரு 10 நிமிஷத்துல யூ வில் கெட் எக்ஸாஸ்ட். உங்களுக்கு அப்படியே டயர்ட் ஆயிடும். ஸோ அட் எண்ட் இவங்க வந்து ஒரு 5 மணி நேரம் அந்த கிரவுண்ட்ல அந்த ஹீட்ல ஃபுல்லா பண்ணோம்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. And mentally draining as well. Dhoni as a captain, see how much he has to take. So that also adds on. So he'll be fine. He'll be daring to go. அவர் வந்து நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். The passion in which he plays for Chennai is second to nothing. நான் பார்த்திருக்கேன், நான் லைவா பார்த்திருக்கேன். And அவர் வந்து he's always on the 2018 and the speech he broke down into tears. That is so genuine and so more than, he will give more than 200%, whether they win or not. The effort in pada Dhoni வந்து 100% இருக்கு, 200% effort இருக்கும். எக்ஸாக்ட்லி, நீங்க கரெக்டா ஒரு விஷயம் சொன்னீங்க. ஏன்னா இட் வாஸ் டூ மச் ப்ரெஷர் ஆனும்னு தோணித்தேன்னா இப்போ நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. சாண்ட்னர் நம்ம யூஸ் பண்ணல இது வரைக்கும். சாண்ட்னர் இஸ் அ குவாலிட்டி ஸ்பின்னர். ஸோ சாவ்லாக்கு பதில் ஸ்பின்னர் ட்ரை பண்றது, இஸ் தட் அன் ஆப்ஷன்? That's what we're talking about. Imran Tahir. எனக்கு வந்து Santner is a very good
player, no doubt about it. But Imran Tahir number ஆட வைக்கலையே, so I think that should be our first choice. Whether you're Correct. playing in place of Chawla, again in the foreign idnala we have to drop either then you have to drop a Bravo or Sam Curran. Again, we're not. I don't want to talk about Watson. He's a legend of T20 cricket. He can turn the tables anytime. Okay, so it's very important he plays more. He's not played for a long time, and we have to have the faith and believe that he will strike sometime. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. அவர் வந்து ஒன்றரை வருஷமா தோனி 2019 வேர்ல்ட் கப் ஆடினாரு. Watson அது கூட is not played for, so but he's won us he's won us one title single-handedly. 2018 finals he won single-handedly. 2019 கூட almost and he got run out. So let's give him some time. Okay, so Okay. but Dara drop பண்ணுவாங்க, but I'm very tempted to play Tahir, சரி, especially in a place like this. ஃபைனல் கொஸ்டின், யாரை ட்ராப் பண்ணுவீங்க? சாம் கரனா, பிராவோவா? I think யாரையும் உள்ள maybe கொண்டு வரணும். maybe Bravo only. Why I'm saying is they have Murugan Ashwin and Ravi Krishna, two leg spinners, so we need a left-hander. We have Jadeja and Sam Curran, so maybe one game. Bravo on the last game, beautiful Porter. But if you want to bring Tahir, and again I repeat, if you're looking to bat first and you want to play extra spinner, then we have to take the chance. We have to take chances. Number chance, the time a chance at the it may sound very stupid. You're dropping Bravo has got 500 wickets in T20 cricket. Not dropping, resting is the right word extra. Ana in the Mari game, number one, strategically, if you go to bat first, now we need that spinner to bowl. So maybe mind you, Tahir can bowl well in the power play also. So on the option they're going with it. So Yeah. So you're going with Sam Curran, but I go with experience. So என்னோட view வந்து I will go with Bravo, someone who's experienced, who knows, because என்னோட view Sam Curran இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் he gets loose அந்த ஒரு ஓவர் வந்து இந்த நிறைய லூஸ் டெலிவரிஸ், ஆக்சுவலாக அதுதான் அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சு. And you could see Tala's reaction. It puts more pressure. So பாப்போம் இன்னைக்கு என்ன நடக்குது. I think more thinking about more, I think you've got a fantastic point. Now I'm just thinking about the leg spin option. He'll be able to, but then Jadeja is there for that. So like you said, in the very crucial game, the experience, somebody like Bravo, who's got 500 wickets, and he's a fantastic batsman. So I think it makes a lot more sense. True. So hopefully இன்னைக்கு ரெண்டு டீம்ஸ்க்கும் லெட்ஸ் விஷ் ஆல் த பெஸ்ட். ஆப்வியஸ்லி நீங்கள் சிஎஸ்கே தான் டெஃபினட்டாக விஷ் பண்ணுவீங்க, பட் எந்த டீம் நல்லா விளையாடுறோ அந்த டீம் ஜெயிக்கட்டும் இன்னைக்கு. ஆப்வியஸ்லி சிஎஸ்கேக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் எல்லாருக்குமே இருக்கு. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. Just one thing, more of a request actually. Number one, we have CSK, the team who thrives by their fans support. சரிங்களா, உங்க சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி டைம் தான் எங்களுக்கு வேணும் உங்க சப்போர்ட். ஏன்னா வின் பண்ணச்சா அந்த மொமெண்டம்ல வின் பாயிண்டே இருக்கலாம். நம்ம வந்து 10 வருஷமா எவ்ரி இயர் பிளே ஆஃப் வந்திருக்கோம். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் தட் யூனிட், அட்லீஸ்ட் ஃபார் அ வெரி ஸ்மால் பீரியட். சரியா, அண்ட் நான் ரிப்பீட் பண்றேன், உங்க சப்போர்ட்னால தான் நம்ம இவ்வளவு நாள் நல்லா பண்ணிருக்கோம். ஆக்சுவலா உங்க சப்போர்ட், மேபி நீங்க கிரவுட் இல்ல அதனால தான் இட்ஸ் எஃபெக்டிங் அஸ் யூ நெவர் நோ. ஆக்சுவலா நீங்க வந்து அந்த எடோல வந்து கிரவுட்ல நின்னாலே so much support, you showed us so much love and affection. தயவு செய்து இந்த டைம்ல கொஞ்சம் பல்ல கட்டி சப்போர்ட் பண்ணுங்க. The team won't let you down. It's just a humble request all that. Thank you. So எல்லா CSK fans, Vidyut our request வச்சிட்டாரு. I know எல்லா CSK fans are rooting for CSK. In fact, that is the best part. நல்ல விஷயமே அதுதான். இந்த மாதிரி நேரத்தில் I think fans they approved. நம்ம டீமோட நிற்போம் அப்படின்றதுல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இட்ஸ் பிளஷர் டாக்கிங் டு வித்யுத். ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறது. அடுத்த சிஎஸ்கே மேட்ச் வரதுக்கு முன்னாடி இன்னித்த மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ ரமேஷ் சார். வணக்கம். தேங்க்யூ.